இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். குருனோட 5ஆம் பார்வை அவன் மேல பத்தி இது குருமங்கள யோகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கலாம். வெளியே எவ்வளவோ பாத்துக்க முடியும், இது போய் என்ன இருக்குது, இதையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனோதைரியம் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பொதுவா வந்து பாருங்க, இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கா அப்படின்னு போது இன் ஜெனரல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் ஒத்து வராம போயிடும், எங்களுக்குள்ள வந்து பாருங்க இந்த சொத்து பிரச்சனை வரும், சின்ன விஷயம் கூட பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டையாகி அவங்களோட ஒரு உறவை இழக்க நேரிடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பெருசா பயப்படணும்ன்ற கவலை இல்லை. காரணம் என்ன, நான் முன்னமே பேசும்போது ஆரம்பிச்ச குருனோட பார்வை குருமங்கள யோகம் இருக்கு. அப்ப குருமங்கள யோகம் இருக்கிறதுனால என்ன விதம், என்ன நடக்கும், ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் நடக்கும். அப்ப தம்பி தங்கச்சி மூலியமா ஏதோ ஒரு விதத்துல எப்படி அதிர்ஷ்டம் நடக்கும்? இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கும் என் தம்பிக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படின்றது இல்ல. ஆனா இப்ப நல்லா பேசுறோம். ஓரளவுக்கு பேசுறதோட விடுறோமா அப்படின்னு பார்த்தா, முன்ன என் தம்பி என் மேல பாசமா இருந்தான் தான், அதே மாதிரி இப்பயும் என் மேல பாசமா இருக்கான், எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்ற மாதிரி அமையும். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? தம்பினால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம், சப்போர்ட், சந்தோஷம், ஏதோ அந்த சப்போர்ட் அப்படின்றது பிசிக்கலி, மென்டலி, எக்கனாமிக்கலி அப்படியும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இவன் லார்ட் ஆஃப் 4 and 9, நான் முன்னமே சொன்னேன், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். அப்ப இவன் என்ன பண்ணுவான், அம்மான உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பான். அம்மாக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவு